வணக்கங்க. நான் தமிழ்ச்செல்வன், ஈரோடை தமிழ்ச்செல்வன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொதுவாக நண்பர்கள்ட்ட ஒரு விடயம் பிடிக்கல அப்படின்னா, ஒரு விடயம் வேண்டாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதாவது அரசியல் கட்சி தலைவர்களாகட்டும், இல்லை திரைப்பட நடிகர்களாகட்டும், இல்லை ஒரு மதுவாகட்டும், இல்லை இந்த புகையிலை பொருட்களாகட்டும், இந்த மாதிரி எது நம்ம வேணாம்னு நினைக்கிறோமோ அதை பற்றி நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு அதை பற்றியே பதிவுகள் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம அதுக்கு வேணான்னு அழிக்க நினைக்கிறோமா இல்லை அதை திரும்ப திரும்ப மறு உருவாக்கம் பண்ணுறோமா அப்படிங்கிற குழப்பம் வந்துடும். அதனால நம்ம அதை வேணாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை தவிர்த்தணும். அதே போல் நமக்கு ஒரு பிடிக்காத நபர் இருக்காங்க, கொஞ்சம் சரியில்லை சூழ்நிலை அப்படிங்கும்போது அதை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதை தவிர்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம மற்ற வேலைகளை உருப்படியாக செய்ய முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு கூட ரொம்ப நெருக்கமானவங்களாம் இல்லை இல்லை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் அது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எனக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்வு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்வுனா நம்ம புத்தக திருவிழாவில் கடந்த 9ஆம் தேதி சிங்கப்பூர் சிறப்பு நாள் நிகழ்வு நடந்தது. சிந்தனை அரங்கத்தில் சிங்கப்பூர் ஆளுமைகள் பேசினாங்க. அதில் குறிப்பாக பிச்சினிக்காடு இளங்கோ கவிஞர் அவர் பேசுனது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதாவது என்னன்னா தமிழ் வளர்ச்சி, தமிழுக்காக என்ன பண்ணணும், சிங்கப்பூர் அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணுச்சு தமிழுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார். இது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கு மட்டும் இல்லைங்க, அந்த மேடையில் இருந்த மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவருக்கு எப்படி இருந்ததோ தெரில, நான் அதிர்ச்சியாக இருக்குன்னு நான் நினச்சேன். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க காணொலியில் அவரே சொல்கிறாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குளம் தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியார் பாட்டு உங்களுக்கு தெரியும். இந்த பாடலை சிங்கப்பூர் தொடக்க மழலையர் பள்ளி பக்கம் பாடக்கூடாது. சிங்கப்பூரில் பாடக்கூடாத பாட்டு இந்த பாட்டு. அப்படி பாடினால் சிங்கப்பூர் குழந்தைகள் கேட்கும், ஜாதி என்றால் என்ன. சரியா? பாடலாம் அந்த பாட்டை. ஜாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற பாட்டு அங்கே பாடினா அப்படின்னா என்னன்னு கேட்கும். பெற்றோர்களுக்கு இருக்கலாம், ஆனால் குழந்தைகளிடம் ஜாதி உணர்வு இல்லை. இதாங்க நம்ம வேணாம் நினைக்கிறத தவிர்த்துட்டோம்னா நம்ம மன உளைச்சல் இல்லாமல், நம்ம உடம்பு கெடுத்துக்காம நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றும் ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம். நன்றி.